எம்எம் மெட்டல் ஃபேப்லேருந்து பேசுகிறோம். இப்போ பார்க்கக்கூடிய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கேட்டு 2 கேட்டு போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் கேட்டு கிளாஸ் பால்கனி போட்டிருக்கோம். மேலே வந்து பர்கோலா போட்டிருக்கோம். எஸ்எஸ் போட்டிருக்கோம். இப்போ எம்எம் மெட்டல் டீட்டெயில் சொல்கிறேன்னு சொன்னோம். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெச்பிஎல் ஷீட்டு தான். லேசர் எதுவுமே போடல. ஃபுல்லாக பிளேன் ஒர்க்காக கேட்டிருந்தாங்க. அதனால் வெறும் ஹெச்பிஎல் ஷீட்டு போட்டிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் பைப்பு, எல்லாமே 304 2 இன்ச் பைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் ஸ்கொயரு. இது ஹெச்பிஎல் எப்பயும் போல தான் 6 mm திக்னஸ் இருக்கும். இதோட திக்னஸ்ஸு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல் தான் போட்டிருந்தோம். இதில் ஃபுல்லாகவே அவங்க அங்கேருந்து பார்வைக்கு தெரியணும், கிளாஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னைக்கு தான் மாற்றி கொடுத்தோம். ஃபுல்லாக வெளியேருந்து பார்க்குறதுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து டோட்டலாக வந்து இது 6 mm, அதாவது இது 6 mm திக்னஸ்ஸு, கிளாஸு 6 mm போதும் அப்படின்ட்டாங்க. அதே திக்னஸில் இதுவும் போட்டிருக்கோம். இது ஒரு 2 கேட்டு, அந்த சைடு ஒரு கேட்டு ஒன்று போட்டிருக்கோம். அந்த சைடு மொத்தம் வந்து 2 கேட்டு. ஒரு டாப் வந்து 2 இன்ச் பீப்பு போட்டிருக்கோம். லைனர் வந்து 3/4 லைனரு, போஸ்ட் வந்து 1.5 போஸ்ட்டு, என்ட்ரன்ஸ் வந்து பால் போஸ்ட்டு. இது எப்பயும் உள்ள பிளேன் ஒர்க், எப்பயுமே ரெகுலர் மெட்டீரியல் தான் இது. இதில் அப்படியே பைப்பில் வந்து 304 ஃப்ரெண்டு இருக்கும். இந்த இதில் 304 ஃப்ரெண்ட் இருக்கும். 202 வந்து பைப்போட நேம் மட்டும்தான் இருக்கும். அந்த நேம் மட்டும்தான் இருக்கும், பைப்போட நேம். 201 வராது. இது 304 மட்டும்தான் ஃப்ரெண்டு கொடுப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு வெளியில் அந்த காம்பவுண்டு கேட்டு காமிச்சோம். அதோட டோட்டல் பில்டிங் தான் இது. இது உள்ள படிக்கட்டு, உள்ள ஸ்டெப்பு அப்படியே டோட்டலாக ரெகுலர் தான், அதே தான். டாப் 2 இன்ச்சு, 3/4 வந்து 3 லைனரு, போஸ்ட் எப்பயும் ரெகுலர் தான். இதில் பிஞ்சு வைப்போம். சில பார்ட்டி பிஞ்சு கேட்பாங்க, சில பார்ட்டி டேரெக்டாகவே கொடுத்துருங்க அப்படின்பாங்க. நம்ம அதனால் இது வந்து டேரெக்டாகவே கொடுக்க சொல்கிறாங்க. அதனால் இது இப்படியும் பண்ணுவோம். பிஞ்சு கேட்டால் பிஞ்சு கேட்போம், இல்லை வந்து லைனரில் வந்து அடாப்டர் வச்சு கொடுப்போம். லைனரில் அடாப்டர் கேட்டாலும் அடாப்டர் வச்சு கொடுத்துருவோம். இது நார்மல் பிளேன் இருக்குது, பட்ஜெட் கம்மியாக இருக்கனால இதோட ரெகுலராக இது போடுறது. கண்டினியூஸ் வந்து நம்மளுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் எப்பவுமே போட்டுருவோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வந்து இந்த இடத்துல 2 படிக்கட்டு வரும், 3 படி ஹைட்ரஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு இது மாதிரி கண்டினியூ இருந்தால் நம்மளுக்கு படிக்கட்டு இந்த மாதிரி ஒரே படிக்கட்டு ஏறமா இருந்துச்சுன்னா எல்லாமே கண்டினியூ. இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவலாக கட்டிடலாம். ஒவ்வொரு படிக்கட்டு தான் ஸ்டெப்பு திருப்புற மாதிரி. அதனால் டோட்டலாக வந்து எல்லாமே ஹெல்மெண்ட் போட்டு ஃபுல்லாக திருப்பியாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் டோட்டலாகவே அந்த சைடு படிக்கட்டு, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பால்கனி டோட்டலாக. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சர்ச்சோட இது அப்படியே மேலே முடிச்சுட்டு பர்கோலாம். இது வந்து பால்கனி, ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட பால்கனி. மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காமிச்ச வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2 இன்ச் போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் ஸ்கொயர் பைப்பு. கீழே அதே தான் ரெகுலர் வந்து 6 mm திக்னஸ்ஸு, ஒயரம் வந்து 6 இன்ச்சு திக்னஸ்ஸு. அதே மாதிரி 12 mm கிளாஸை பொறுத்தவரை எப்பயுமே வந்து 12 mm கிளாஸ் தான் வரும். இது வந்து போஸ்ட் அவங்க வந்து கொஞ்சம் அந்த வைப்ரேட் காட்டி கேட்டாங்க. போஸ்ட்டு ரெண்டாவது இன்ஜினியர் வந்து டோட்டலாக வந்து எனக்கு எல்லாமே 2 கிளாஸில் தான் வேணும்னாங்க. நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது 3 கிளாஸ் போடுவோம். அவர் 2 கிளாஸ் கேட்டார். அதனால் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். ஏன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 4 அடி 5 அடி கிளாஸ் போடுவோம். அதில் 2 ஸ்பீக்கர் வைப்போம். இது டோட்டலாக நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி. 6 அடினால 3 ஸ்பீக்கர், கிளாஸ் நீட்டனால எல்லாமே 3 ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். இது போஸ்ட் போகிறது கொஞ்சம் சேஃப்டி தான். வெறும் காடி வீட்டு போகிறதோட மிகவும் 10 அடி போடுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு வைப்ரேட் வரதுக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் இருந்தாலும் இது ஒரு சேஃப்டி. போஸ்ட்டு போடுறது பார்த்தீங்கன்னா நல்லா வைப்ரேட் இருக்காது, நல்லா டோட்டலாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக சென்டராக அவர் வந்து போஸ்ட்டு கேட்டார் ரெகுலராக.
டோட்டலாகவே வந்து 12 கிளாஸ் போட்டிருக்கோம். கீழே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயரு. அப்படின்னு இதுக்கு சைஸ் காமிக்கலாம்னா வீடியோ காட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த மேலே உள்ள பர்கோலா தான் கீழே காமிச்சிருக்கலாம் வீடியோ. அதோட பர்கோலாவோட இதுதான் இது டோட்டலாக. அதான் அளவு ஆல்ரெடியே சொன்னேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 15 அடி நீளம் இது டோட்டலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 12 அடி. என்ன காரணம் பரதானா அங்கே சீட்லாம் ஒரே ஓட்டையாயிடுச்சு. அதனால் டோட்டலாக வந்து பரதா போட்டு வச்சுருக்காங்க. டோட்டலாக எல்லாம் 12 தான். பார்த்தீங்கன்னா 3ஆவது ஃப்ளோரில் இது போட்டிருக்கோம் நம்ம கிளாஸு. எல்லாம் டஃபன் கிளாஸ் தான் டோட்டலாக. ஃபுல்லாக அந்த பில்டிங்கோட ஒர்க்கு டோட்டலாக நம்ம காமிச்சிட்டோம். காமிச்சது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கேட்டு, உள்ளே வந்து எஸ்எஸ் படிக்கட்டு, வெரண்டா எஸ்எஸ் படிக்கட்டு, மேலே வந்து கிளாஸ் பால்கனி, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பர்கோலா. டோட்டலாக வந்து இந்த 5 வேலையும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் உள்ள தான் டோட்டலாகவே. இந்த மாதிரி ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள். அது இல்லாமல் ஷவர் வந்து நம்ம கிளாஸ் ஒர்க் அதுவும் பண்ணுறோம். கிளாஸ் ஒர்க்கில் எல்லாமே பண்ணுறோம். பெண்டு கிளாஸு, ஸ்பைடல் கிளாஸு, டோட்டலாக எல்லா ஒர்க்கும் கிளாஸில் பண்ணுறோம். எஸ்எஸும் பண்ணுறோம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த 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 வீடியோ இருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னாவே எல்லா வீடியோ நாங்கள் போட்ட ஒர்க்கு எல்லாமே அதில் இருக்கும். இந்த மாதிரி ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள். கீழே வந்து நாங்கள் நம்பர் கொடுத்துருப்போம். ஏதாவது டீட்டெயில் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வேலை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த டீட்டெயில் சொல்லுவோம். நாங்கள் செஞ்ச ஒர்க்கும் அனுப்பிச்சி விடுவோம். நீங்கள் ஏதாவது நெட்லேருந்து எடுத்து டிசைன் ஏதாவது போடனாலும் நாங்கள் அதுக்கு என்ன ரேட்டு எல்லாமே டீட்டெயில் நாங்கள் சொல்லுவோம். செஞ்சீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.